ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடியை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும், அதனால் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நான் 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நான் 2 மாங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக வதங்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நான் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் பச்சடிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடி எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே இந்த ஊறுகாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.